Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம பருப்பு தேங்காய் இப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரான சாம்பார் நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூடவே 4 தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன். கூடவே 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு 3 விசில் வரட்டுங்க. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துருச்சு. நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இப்படி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை இந்த மாதிரி ஒரு கலக்கி விடுங்க. அடுத்ததான் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. அது நமக்கு வேணும். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததா இதுல கடலைப்பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே வெந்தயம் மணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 - 12 வெந்தயம் வரைக்கும் சேர்த்தனா போதுங்க. இது கூடவே சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் சிறிதளவு கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சாம்பார் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. இது கூடவே 2 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை உள்ள ஊத்திருங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல சாம்பார்லாம் அடிக்கடி செஞ்சிருக்க மாட்டீங்க. செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா குழம்புக்கு நம்ம செஞ்சு வச்சிருப்போம் இல்லைங்களா மிளகாய் தூள், அதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இது இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ள சேர்த்துடலாங்க. பேஸ்ட் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த சாம்பார் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க. திடீர்னு நம்ம வீட்டுல தேங்காய், பருப்பு, காய்கறி இப்படி எதுவுமே இல்லைனாலுமே ரொம்ப அருமையான சாம்பாரை நம்ம வீட்டுல உடனடியாக ரெடி பண்ணிடலாங்க. இப்ப நம்ம பேஸ்ட் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. அது அப்படியே லைட்டா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் இருக்கிற மிக்ஸியே நல்லா ஒரு கொஞ்சமா அதுல தண்ணி ஊத்திட்டு அப்படியே அலசி உள்ள ஊத்துங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு வேணாலும் கொஞ்சமா சேர்த்துட்டு இப்ப அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே கொதிக்கட்டுங்க. இப்ப பாருங்க ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இப்ப நமக்கு ரொம்ப அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே பருப்பு, தேங்காய் இப்படி எதுவுமே இல்லாம அருமையான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளவு திக்ல வேணுமோ அவ்வளவு இதுல நீங்க பண்ணிக்கலாம். இதை விட சுண்டணும்னா கூட இதை விட சுண்டிட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. மறக்காம இந்த சாம்பாரை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் கண்டிப்பா பிடிச்சதா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.